ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு உள்ளூர் பயணம். நிறைய பேர் தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக கிட்டத்தட்ட ஒரு மண்டபத்தை டெக்கரேட் பண்ணுற மாதிரி இந்த கோயிலை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அம்மனையும் கூரைப்புடவையில் உட்கார வச்சுருந்தாங்க. பார்க்கவே 2 கண்ணு பத்தலைங்க. ரொம்பவே அம்மன் அழகாக இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்துடலாமான்னு தோணுச்சு. ஆனால் அங்கே இருந்த சாமியார் நம்மளை விடலைங்க. ஒரு அம்மா நமக்கு பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ கை நீட்டி அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்தாண்ட வந்தோம். அம்மனுக்காக மேளதாளத்தோட சவுண்டாக சூப்பராக மேளம் போட்டுட்டு இருந்தாங்க. இசை நிகழ்ச்சியே நடந்த மாதிரி இருந்தது, ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி. ஸோ அதை அப்படியே கேட்டுட்டு வியந்து பார்த்துட்டே இருந்தோம். டக்குன்னு ஒரு செம்மையான அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் இந்த சம்பவத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாட்டி போட்ட டான்ஸில் மெய் மறந்து அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா எல்லோரும் கம்பத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கம்பத்தை தூக்கிட்டு எங்கோ போனாங்க. நானும் அதை சேஸ் பண்ணிவிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் டக்குன்னு பயங்கர கூட்டமாக இருந்தது. கம்பத்தையும் காணோம். பக்கத்தில் ஒரு பயங்கரமான சவுண்டு. என்னடான்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போய் மறுபடியும் கம்பம் இருக்கிற இடத்துல போய் ஆல்ட்டானோம். ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மாப்பிள்ளை எந்த அளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளையை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அலங்காரம் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த கம்பத்தை அவ்வளோ பார்த்து அலங்காரம் பண்ணாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி காணொலியெல்லாம் ரொம்ப ரேருங்க பார்க்குறது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம். வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த மாரியம்மன் திருவிழாவானது இன்று கம்பம் நடும் விழாவானது 8 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கும் பக்த கோடிகளுக்கும் இதை காண முடியாமல் வெளியிலிருந்து கண்டுகளிக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் இந்த அம்மன் அருள் கொடுத்து நல்ல ஒரு அருளை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
கிட்டத்தட்ட ஒரு மாப்பிள்ளை கணக்காகவே அரேஞ்ச் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கொண்டு வந்து அந்த கம்பம் எங்கே நடணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. உண்மையிலுமே பார்க்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அலங்காரம்லாம் எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, லைக் அந்த திருவிழா கம்பத்தை பார்த்து ரெடி பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. அங்கே இருந்த சவுண்டுக்கும் மக்கள் கத்துறதுக்கும் பயங்கரமாக இருந்தது. நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வெளியவே லாக் பண்ணிட்டாங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் கரெக்டாக நட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் உள்ளே இருந்தோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு உண்மையிலுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த திருவிழாவை மிஸ் பண்ணுற வெளிநாட்டில் இருக்கிற இல்லை வெளியூரில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த திருவிழாவை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம். ஸோ மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மூமெண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்ததோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம்.